அருமையான என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அன்னையினுடைய இந்த ஆலயத்தில் பல்வேறு நம்முடைய தேவைகளோடும் பலவிதமான பொருத்தனைகளோடும் அன்னையானவள் நமக்கு செய்த எண்ணற்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாகவும் இந்த திருப்பலின் வழியாக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவதற்காகவும் போற்றுவதற்காகவும் இந்த காலை நேரத்திலே அவருடைய வழிபிடத்திலே அமர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலே ஒரு சில வார்த்தைகள் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். மன்னிப்பு என்ற ஒரு மாபெரும் பண்பினை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு அறிவுறுத்துகிறார். மன்னிப்பது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. மற்றவர்கள் செய்த துரோகத்தை அவ்வளவு எளிதாக நாம் உலகத்திலே மன்னித்து விடுவது கிடையாது. சாகின்ற வரையாவது அவனை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒரு மனநிலையில்தான் அடையாளங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவினுடைய வார்த்தை வேறு விதமான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கின்றது. எனவே இன்றைய அந்த நற்செய்தியின் வழியாக அதை நாம் வாழ்வாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு கிறிஸ்தவ வாழ்வின் மையமே இந்த மன்னிப்பு தான். ஒரு கிறிஸ்தவ வாழ்வின் நிறைவே இந்த மன்னிப்பு தான். ஒரு குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது கணவன், மனைவி, பிள்ளைகள், இது ஒரு குடும்பம் என்று சொல்லி நமக்கு தெரியும். எனவே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒரு நாளில் அந்த நாள் முடிவுறுகின்ற பொழுது 3 விதமான காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவது காரியம் என்ன? கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். 1 குறிப்பேடு புத்தகம் 23வது அதிகாரம் 31வது திருவசனத்தை எடுத்து படித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எனவே நல்லதொரு குடும்பம் என்ன செய்யும்? கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு குடும்பமாக இருக்கும். 2வது காரியம், ஒரு நல்ல குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நீ மன்னிப்பு கேட்கின்ற ஒரு அடையாளத்திலே இருக்க வேண்டும். அதே போன்று உன்னுடைய மனைவிக்கு எதிராக அல்லது உன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நீ கோபம் பெற்றிருந்தது என்றால், சினம் கொண்டு இருக்கின்ற பொழுது தவறுதலாக உன்னுடைய மனைவியை நீ பேசியிருக்கின்ற பொழுது அந்த நாள் முடிவருகின்ற வேளையிலே உன்னுடைய மனைவிடம் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். 2வதாக மன்னிப்பு கொடுப்பவனாகவும் நீ இருக்க வேண்டும். 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது. மன்னிப்பு கேட்பது என்பது வேறு, மன்னிப்பு கொடுப்பது என்பது வேறு. அதே மனைவியானவள் நீங்கள் ஏதோ ஒரு அவசரத்தில் செய்து விட்டீர்கள், எனவே நான் உங்களை மன்னிக்கின்றேன் அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குடும்பம் மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பம் சமாதானத்தின் ஒரு குடும்பமாக எந்நாளும் இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். நாம் அடிக்கடி சொல்லுவோமே, ஒரு ஜெபம், இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம் மத்தேயு நற்செய்தியிலே 11வது அதிகாரத்தில் நாம் காண்கின்றோம். தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு அந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த ஜெபத்தில் உள்ள அந்த வார்த்தைகளை நாம் எவ்வளவு ஆழமாக புரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது இயேசு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம். அந்த ஜெபத்திலே உன்னுடைய விண்ணகத்தந்தை உன் குற்றங்களை மன்னிப்பது போன்று நீ மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும். எத்தனை முறை இந்த ஜெபத்தை நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த ஜெபம் இல்லாமல் அந்த நாளே நமக்கு நகராது. அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஜெபம் இந்த ஜெபம். இந்த ஜெபத்திலே உன்னுடைய சகோதரனை மன்னிக்க வேண்டும். காரணம், உன் குற்றங்களை ஆண்டவர் மன்னிக்கின்றார். அருமையான என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் மட்டும் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னிக்கவில்லை என்றால் ஒரு நொடி பொழுது கூட இந்த உலகத்தில் நாம் வாழவே முடியாது. உன் சகோதரனை நீ மனதார மன்னிக்காவிட்டால் நீ விண்ணரசில் புக முடியாது. விவிலியத்தில் நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அங்கங்கே நான் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். நீ மனதார மன்னிக்காவிட்டால் விண்ணரசுக்குள் நீ புக முடியாது என்பதையும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஒரு மனிதன் நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நமக்கு எப்படி எலும்புகள், நரம்புகள் மற்றும் தசைகள் இருக்கிறதோ அதே போன்று கடவுள் நம்மை உணர்வுகளாலும் உணர்ச்சிகளாலும் படைக்கப்பட்டிருக்கிறார். உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கொண்டவன் தான் மனிதன்.
எனவே கோபம் என்பது ஒரு உணர்ச்சி, சிரிப்பது என்பது ஒரு உணர்வு, வலி என்பது ஒரு உணர்வு, அழுகை என்பது ஒரு உணர்வு, எரிச்சல் என்பது உணர்வு. அது எப்போ வெளிப்படும் என்றால் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அது வெளிப்படும். பாருங்கள், கண்ணீர் கூட ஒரு உணர்ச்சியினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த கண்ணீரை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறார். உன்னுடைய பாவத்திற்காக நீ மனம் வருந்தி அழுகின்ற பொழுது பாருங்கள், அது ஆசீர்வாதத்தின் ஒரு அடையாளம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒரு பாவியானவர் இயேசுவினுடைய காலடியை தன்னுடைய கண்ணீரால் நனைத்து தன்னுடைய கூந்தலால் துடைத்தார். வேற ஒன்றும் செய்யலை, பெரிய ஜெபம்லாம் செய்யலை. ஆண்டவர் சொன்னார், அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. பாருங்க, கண்ணீர் ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேண்டி பாருங்களே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்கின்றார். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், எசையா புத்தகத்திலே 38வது அதிகாரத்திலே எசேக்கியேல் என்ற ஒரு அரசன் அவன் இருக்கிறான். எசையா ஆண்டவரால் அனுப்பப்பட்டு, நீ உன்னுடைய வீட்டு காரியங்களை நீ ஒழுங்குபடுத்து, இதோ நீ சாக போகிறாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். உடனே இந்த எசேக்கியேல் அரசன் என்ன செய்கிறான்? வேற ஒன்றுமே செய்யலை. சுவர்பக்கமாக திரும்பி, ஆண்டவரே நான் நல்லதுதான் செய்கிறேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை சொல்லி அழுகிறான். தேம்பி தேம்பி அழுகிறான். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் எசேயாவின் மூலமாக, மீண்டுமாக அந்த அரண்மனையை கூட கடந்து போயிருக்க மாட்டார். மீண்டுமாக ஆண்டவருடைய வாக்கு வருகிறது, இதோ எசேக்கியேலுடைய கண்ணீரை கண்டேன், அவனுடைய நோயை நான் குணமாக்குகிறேன், இன்னும் 15 ஆண்டுகள் அவனுடைய வாழ்நாளை நான் மிகுதியாக்குவேன். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு நோயினால் இருக்கிறோம், மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோம். இன்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இந்த ஒரு கண்ணீர் உன்னுடைய வாழ்நாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்னு சொல்கிறார். எனவே என் தேவனுடைய அருமையான பிள்ளைகளே, அதே போன்று தான் சினம் என்பது, கோபம் என்பது நம்முடைய உணர்ச்சியின் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. கோபம் ஒரு பாவம், கோபம் ஒரு சாபம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த கோபமானது மன்னிக்கப்படுகின்ற பொழுது, நீ மன்னிக்கின்ற பொழுது அது ஆசீர்வாதமாக மாற்றப்படுவதை நாம் உணர முடியும். எனவே இன்றைய நாளிலே என் தேவனுடைய அருமையான பிள்ளைகளே, ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 3வது அதிகாரம் 21வது திருவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கடவுள் நமக்கு கொடுத்த, கடவுள் எல்லோருமே அவர் கொடுத்த மேன்மையை நாம் இழந்து போயிட்டோம். கடவுள் கொடுத்த அந்த மேன்மையை எல்லோருமே இழந்து பாவம் செய்தோம். இயேசு ஆண்டவருடைய மீட்பு செயலினால் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். என்ன மீட்பு செயல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? அந்த மீட்பு செயல் எங்கே நடைபெற்றது? அதுதான் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே உச்சமாக இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையில் எதை போதித்தாரோ அந்த உச்சத்தை சிலுவையிலே நமக்காக அந்த போதனையை வாழ்ந்து காட்டினார். அவர் கடைசியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவையிலே அறையப்பட்டவர்கள் கூச்சலிடுவார்கள், சாபமிடுவார்கள், என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த குடும்பம் அழிந்து போகட்டும், அவன் ஒளிந்து போகட்டும் என்று சொல்லி மன்னிப்பை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் அப்படியாக சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலையிலே இயேசு மட்டும் அமைதியாக சிலுவையிலே அவர் ஜெபித்ததை காண முடிந்தது. அந்த சிலுவையிலே அவர் சொன்ன ஜெபம்தான், தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். கடைசியாக இயேசு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, எல்லாரையும் அவர் மன்னித்தார், எல்லாருடைய குற்றங்களையும் மன்னித்தார். யாரும் இயேசுவிடம் என்னை மன்னிங்கள் என்று சொல்லவில்லை. படை வீரர் இகழ்ந்து போனார்கள், சாட்டையால் அடித்தார்கள், என்னை மன்னிங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன செய்தார் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் மன்னிப்பு கேட்பதற்கு முன்னதாகவே அவருடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்தார். இன்றைக்கி நான் பெரும்பாலும் பல சமயங்கள் என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்கிறோம், அவையினிட மன்னிப்பு கேட்கட்டும், அதுக்கு பிறகு நான் மன்னிப்பு கொடுக்குறேன். இது கிறிஸ்துவ நெறி அல்ல, இது கிறிஸ்துவ வாழ்வு அல்ல. மாறாக நீயே சென்று அவருடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னிக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய காணிக்கையை செலுத்துவதற்காக ஆண்டவருக்கு முன்பாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை தாருங்கள் என்று சொல்லி வந்திருக்கிறோம். எனவே இன்று அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீ மன்னிக்கின்ற ஒரு பிள்ளையாக, மன்னிக்கின்ற மனப்பான்மை கொண்டவராக நீ வாழ வேண்டும். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை நாம் இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுத்தோம். இயேசுவினுடைய உடலை நாம் உட்கொள்ளப் போகிறோம், அதுதான் நிறைவு. எனவே அந்த நற்கருணை உட்கொள்வதற்கு முன்பாக இயேசு கொடுக்கிற ஒரே ஒரு நிபந்தனை, நீ மற்றவனோடு சமாதானமாக வாழ். குருவானவர் சொல்றார், ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை அறிவித்துக்கொள்ளுன்னு சொல்றார். பக்கத்தில் யாரோ நிற்கிறாங்க, அவங்கள பார்த்து தலையை அசைப்பது உண்மையான சமாதானம் அல்ல. மன்னிக்கின்ற பொழுதுதான் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய கணவரோடு, உன்னுடைய மனைவியோடு, உன்னுடைய பிள்ளைகளோடு, உற்றார் உறவினர்களோடு நீ மனத்தாங்கள் இருப்பதாக அறிந்தால், என் தேவனுடைய அருமையான அன்பு பிள்ளைகளே, நீ அந்த மன்னிப்பை கொடு. மன்னிப்பை கொடுத்த பிறகுதான்
நீ உட்கொள்கின்ற ஆண்டவருடைய உடலும் பரிசுத்த இரத்தம் உனக்கு ஆசீர்வாதமாக அமையுமே ஒழிய, இல்லை என்றால் அது ஆசீர்வாதமாக அமையாது என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே யோசித்து பார்ப்போம். யாரையாரெல்லாம் மன்னிக்குவேன் சொல்லி நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் இந்த திருப்பலியிலே மன்னிப்போம். ஆண்டவர் நம்மை இந்த நாட்களில் நினைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.